ஒரு பெரிய மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக மாங்காவை கட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் கட் பண்ண மாங்காயில் உப்பு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் போடுற ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு, அதனால் நான் 4 போட்டேன். பூண்டு, அந்த சாப் பண்ண பூண்டு ஒரு கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டுக்கணும். அதுக்குள்ளே பூண்டு பச்சையாக போட்டோம்னா இது உடம்புக்கு நல்லது. மாங்காய் பச்சை இதை சாப்பிடாதவங்க கூட இது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இது இந்த மாங்காய் ஊறுக்காய் நான் ரெடி பண்ணுறேன். ஒரு சின்ன வானல் வச்சுக்கிட்டு வெந்தயம் 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வெந்தயம். ஸ்பூனால் நம்ம டீஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு 2ஐயும் ரோஸ்ட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். செவக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜீரகம் லைட்டாக ஒரு மாதிரி பொரியும், வெந்தயம் செவந்துடும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கடுகு வேணாலும் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். நான் 2 தான் பண்ணேன். பொடி பண்ணிவிட்டு அதை ஊறுக்காய் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதை மிக்ஸில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுடுங்க. எல்லாம் ஒன்றா ஒரு மாதிரி கலரிட்டு தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கிட்டு வானல் வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு வானல் வைங்க. வானல் வச்சுட்டு வானல் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் 100 கிராம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கடுகு, வெறும் கடுகு மட்டும்தான் போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகு போட்டால் நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவரு. உங்களுக்கு வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். கம்மியாக போட்டு கடுகு வெடித்த உடனே, கடுகு வெடிக்குது, நான் என்னுடைய சவுண்டு சரியில்லைன்றனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு கடுகு வெடிக்கிற சவுண்டு கேட்கல. இது கடுகு வெடித்த உடனே இதில் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் வந்து இந்த தாளிப்பை கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு அதை நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து ஊறுகாயில் கொட்டிட போகிறோம். நல்ல தாளிப்பு ரெடி ஆனோடனே எடுத்து நம்ம ஊறுகாயில் இது கொட்டிட போகிறோம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சூட்டோட மூடி வச்சுருங்க. ஏன்னா இது சீக்கிரமாக நம்ம யூஸ் பண்ணணும். 2 டேஸில் முடிச்சிடணும். இது வந்து கொஞ்சம் 1 வீக் வச்சுருக்கோம்னாக்கா இது திரும்ப வானல்லே நம்ம அதை வதக்கி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். நம்ம பிளட் ப்ரெஷருக்கு பூண்டு பச்சையாக சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறதும் அதை எடுத்துக்கலாம். இது ஒரு நம்ம யோசிச்சு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஊறுகாய் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.